முக்கியமான நேரத்துல தான் அந்த பைக் மக்கர் பண்ணும். எப்படியாவது கண்மணி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நாம போகணும். எப்படியாவது அவங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணுமே, இல்லைன்னா ஸ்னேகா விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார். என் ஒய்ஃபுக்கு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் நடக்க போகுது சார். நான் போற வழியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அர்ஜென்ட்டா போகணும். டிராப் பண்ணிடுறீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் சார். சரி ஓகே. சரிங்க சார். சார் போலாம் சார். பாருங்க அத்தை, எப்படி வராங்கன்னு. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. நான் சொன்ன யார் கேக்குறீங்க? மரகத அம்மா கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு வரைக்கும். நீ வேற சும்மா இரு பொன்னி. நீ வேற அவளை வெறுப்பேத்திக்கிட்டு. சொல்லு ராசாத்தி, என்ன நடந்துச்சு? எல்லாம் தெரிஞ்சது தானே. எப்பவும் போல பெரியத்த நான் வர முடியாது, ஆனா இந்த வீட்ல இருந்து யார் வேணாலும் போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா தான் அண்ணி வராம நம்ம யாரும் போக வேணாம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா கொண்டாடுங்க, நாங்க இங்க இருந்தே வாழ்த்துறோம்னு சொல்லிட்டாரு. என்னமோ சொன்னீங்களே அத்தை, இப்ப பாத்தீங்கல்ல. பொன்னி, அம்மா ஏமா அண்ணிய முறைக்கிற? அவங்க சொன்னது தானே நடந்துச்சு. ஆமா அத்தை, இதெல்லாம் எதிர்பார்த்து தானே நாங்களும் போனோம். பரவாயில்ல விடுங்க. சரி சரி, நடந்ததை விடுங்க. இனி நடக்க போறத பாப்போம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு நாம பிளான் பண்ணபடி கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடுறோம். சரியா? மாப்பிள்ள, உங்க பெரியம்மா மனசு மாறினாலும் அந்த கண்மணி அவ அம்மாவும் மாற விட மாட்டாங்க. இந்த விஷயத்துல கடவுள் தான் காப்பாத்தணும். நீ சொல்றதும் சரிதாம்மா. பெரியத்த மனசு மாற அந்த ஆத்தா தான் வழி காட்டணும். ராசாத்தி, எப்படியும் பெரிய வீட்ல இருந்து யாரும் வரப்போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சுல. அதனால ஏங்க தயங்குறீங்க? சொல்லுங்க. இல்ல தம்பி, உங்க குமரண்ண, ஸ்னேகா, ரோஜா குட்டி இவங்க 3 பேரையும் கோவிலுக்கு கூப்பிட்டா ராசாத்தி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நல்ல ஐடியா அண்ணி. இதையே எனக்கு தோணவே இல்லைன்னு தெரியல. அக்கா, உங்க விருப்பப்படியே குமரன் குடும்பத்தை கூப்பிடலாம். சரியா? மாப்பிள்ள, பெரிய குடும்பத்துல இருந்து யாரும் வராத குறைய உங்க அண்ணனும் அவர் குழந்தையும் சரி பண்ணிடுவாங்க. ராசாத்தி, பெரிய குடும்பத்தோட மூத்த வாரிசான ரோஜா குட்டியா உங்க கல்யாண நாளுக்கு வர போறா. இதை விட வேற பெரிய சந்தோஷம் என்னமா இருக்கு? ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான். ரோஜா குட்டி வந்தாலே பெரியத்த வந்த மாதிரி தான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க டாக்டர் ஷீலாவை எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? 10ஆம் நம்பர் ரூம்ல இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஓகே மேம். வாங்க.
யாருமா நீங்க? என்ன வேணும்? சார் நான் டாக்டரோட ஃப்ரெண்ட் மரகதம் இருக்காங்கல்ல, அவங்களோட மருமக கண்மணி. இவங்க என்னோட அம்மா. ஓஹோ, மரகதத்தோட மருமகளா நீங்க? சரி சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சார். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை சரி பண்றதுக்கான ஒரு ஆதாரம் உங்க ஒய்ஃபோட ஃபோன்ல இருக்கு. அதை கொஞ்சம் காட்டுனீங்கன்னா எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான். ஆமா சார், அந்த வீடியோல தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. ப்ளீஸ் சார். யோசிக்காதீங்க சார். நீங்க ஹெல்ப் பண்ணலனா நான் நிரந்தரமா என் அம்மா வீட்டுக்கே போற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் சார். சரி சரி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதுவும் இல்லாம உங்க ஃபேமிலியை பத்தியும் மரகதத்தை பத்தியும் என் ஒய்ஃப் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்கிட்ட கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க பண்ண இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. இந்த பாஸ்வேர்டு 1072. என்ன இது? இந்த ஷீலா ஏதோ ஆதாரம் இருக்கும்னு சொன்னா, ஆனா எதுவுமே இல்ல. என்ன பண்றது? மா, எதுவுமே இல்லையேம்மா. சார், தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி யாரும் வந்து டாக்டரோட போனை செக் பண்ணாங்களா என்ன? என்னம்மா இது? ஏதோ உன் வாழ்க்கையை காப்பாற்ற போற வீடியோன்னு சொன்னதுனால போனை கொடுத்தேன். ஆனா நீ கேக்குறத பார்த்தா இது ஏதோ வில்லங்கமா இருக்கும் போல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். எங்களை நம்புங்க சார். நீங்க பதற அளவுக்கு அப்படி என்ன ரகசிய வீடியோ அது? எங்களை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இருக்கட்டும் சார். போனை காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க. சரிம்மா, முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். வாமா. மா, அந்த டாக்டர் ஆதாரம் இருக்குன்னு சொன்னா, ஆனா போன்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. ஏதோ இடிக்குதே. இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது யாரால என்னன்னு மட்டும்தான் புரியல. விடு கண்மணி, ஓவரா யோசிச்சு உன் மண்டை குழம்பிட போகுது. கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷனோட வண்டை வாழ வெளியில வரதானே போகுது. விடு கண்மணி. அதுக்குள்ள என் புருஷன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? கண்மணி, நான் இருக்கும்போது உனக்கு ஒரு கெடுதல் நடக்க விட்டுருவனா? உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன். ஏதோ சொல்ற. சரி, வா போலாம். வா, அம்மாவை நம்பு, எல்லாம் நல்லதா நடக்கும். வா. ஓ, சாரி சாரி சாரி. ஓகே சார். சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர் சார். ஷீலாவை எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? 10ஆம் நம்பர் ரூம்ல இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். சார், சார் வணக்கம் சார். நீங்க? என் பேர் குமரன். டாக்டரோட ஃப்ரெண்டு மரகதம் இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் தான் சார். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். ஹெல்ப்பா?
என்ன சொல்றீங்க? சார் அது வந்து ஆ, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை விரும்பினேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களை பிரிச்சிருச்சு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவ திடீர்னு வந்து என் குழந்தையோட நின்னா சார். அவளை ஏத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை சார். அதுவும் அவ இப்ப கேன்சர் பேஷண்ட் வேற. அதனால இருக்கிற கொஞ்ச நாளாவது அவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இந்த விஷயம் தெரிஞ்சு ஷீலா மேடம் எங்களை ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்க சார். என்னது வீடியோ எடுத்திருக்காளா? ஆமா சார். எங்க அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக தான் மேடம் வீடியோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. அது இப்போ என் ஒய்ஃப் கண்மணிக்கே தெரிஞ்சு போச்சு சார். அதனால அவ இப்போ ஆதாரத்தை தேடி வந்துகிட்டு இருக்கா சார். அவ கையில மட்டும் அந்த ஆதாரம் கிடைச்சா என் வாழ்க்கையே சின்ன பண்ணமாயிரும் சார். ப்ளீஸ் சார், நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் இப்ப என்ன பண்ணணும்? சார், மேடம் போன் எடுத்து அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிட்டா போதும் சார். அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சார். ப்ளீஸ் சார், என் வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் சார் இருக்கு. சரி சரி, உங்க ப்ராப்ளம் புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. சார், இந்த வீடியோ தான் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன டெலீட் பண்ணிட்டீங்களா? இப்ப சந்தோஷம் தானே? சார், இப்ப நீங்க பண்ண ஹெல்ப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். அப்படியே இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? இன்னொரு ஹெல்ப்பா? ஒன்றும் இல்லை சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஒய்ஃப் கண்மணி இங்கே வந்து அந்த வீடியோ பற்றி கேட்பாங்க சார். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பற்றியும் நான் வந்துட்டு போன விஷயத்தை பற்றியும் அவகிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். சரிப்பா, எக்காரணத்தை கொண்டு இங்க நடந்ததை நான் உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டேன். போதுமா? போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மிஸ்டர் குமரன், உங்க ஒய்ஃப் போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். சார், நீங்க பண்ண இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். இதை பாருங்க குமரன், நீங்க பண்ண சொன்ன விஷயம் உண்மையாவும் நியாயமாவும் இருந்ததுனால தான் இந்த ஹெல்ப்பே நான் உங்களுக்கு பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். மேடம் சீக்கிரமா குணமாயி வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். என்ன சார், நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே, அப்புறம் ஏன் சிரிக்கிறீங்க? கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அப்படி உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா என் ஒய்ஃப் உங்க விஷயத்தை போட்டு உடைச்சிருவாங்கல்ல, அதை நினைச்ச சிரிச்சேன். அப்படி இல்லை சார். கூடிய சீக்கிரமே ஸ்னேகா விஷயத்த என் அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிடுவேன் சார். அதனால தான் சொல்றேன் சார், உங்க ஒய்ஃப் சீக்கிரமா நல்லபடியா குணமாகணும்னு நான் மனப்பூர்வமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். வெரி குட் குமரன். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். மேடத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகேப்பா, வரேன் சார். வணக்கம் வணக்கம். வாண 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 வாண. இந்தாங்க. வாழை கொடு.
அண்ணா, வணக்கம், 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 வணக்கம். வணக்கம். வாங்க, வாங்க, வாங்க. சிறைக்கு சென்று வந்த சிங்கமே வாழ்க, வாழ்க, வாழ்க. ஏண்டா கணேசா, நீ மட்டும் என்ன சிறைக்கு போகாம சிம்லாக்கா போயிட்டு வந்த? அண்ணா, சமீபத்துல ஜெயிலுக்கு போனது நீங்க தானே, அதை நம்ம கொண்டாட வேண்டாமா? ஏய், அடிங்களா, அடிங்களா, இந்த ஆபீஸ்ல அழகு, அடிங்களா. வாண்ணே, வாண்ணே. வெளியில என்ன சத்தம்? மேடம், வெளிய என்ன சத்தமா இருக்கு? இதோ பாக்குறேன் மேடம். ம். சார் சார் இருங்க சார், இருங்க சார். யார் சார் நீங்க? சார் 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 யார் சார் நீங்க? சார் உள்ள போக கூடாது சார். சார் என்ன கணேசா, மேடம், மேடம். யாரை கேட்டு உள்ள விட்டீங்க? என் பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விட கூடாதுன்னு தெரியாதா? சாரி மேடம். சார் 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 வாங்க சார். சார் 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 தேவலாம் பிரச்சனை வந்து போகுது சார். சார் சார் வாங்க சார், வாங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்ன ப்ளீஸ்? இப்ப போய் நான் உங்களை பார்க்கணும்னு பர்மிஷன் வாங்கிட்டு வா. போடா. சார் கேட்டு வரேன் சார். சார் மேடம், என்ன? அவங்க உங்களை பார்க்கணும்னு பர்மிஷன் கேக்குறாங்க மேடம். சரி, வர சொல்லுங்க. சரிங்க மேடம். சார் மேடம் வர சொல்லிட்டாங்க சார். அது என்ன சேர்மன் மேடம், உட்காரலாமா? எதுக்கு என்ன பார்க்கணும்னு பெர்மிஷன் கேட்டீங்க? நானும் வெளியே வந்துட்டேன்ல, என்ன வெளியெடுக்கவும் ஆள் இருக்குன்னு காட்டத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கிளம்புறீங்களா? அது எப்படி? இவ்வளவு கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி பார்க்க வந்து உடனே கிளம்புனா நல்லா இருக்காதுல்ல? சரி, என்ன வேணும்? அத நான் சொல்றேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீ கேட்கறத நான் செய்யறேன். அத விட்டுட்டு 4 காசு சம்பாதிக்க விடாம பொழப்ப கெடுத்துட்டு இருக்க. உன்னால கான்ட்ராக்ட் பிசினஸும் போச்சு, கடை ஏலம் எடுத்து உள்வாடகைக்கு விடுற பிசினஸும் போச்சு. இப்படி எங்களை பொழைக்க விடாம துரத்தி அடிச்சா எப்படி? நீங்க நியாயமா படிச்சா உங்களை யார் தடுக்க போறா? ஜனங்க வயித்துல அடிச்சா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓஹோ, அப்படியே பொங்கி எழுந்து எல்லாத்தையும் தட்டி கப்பியலோ? ஆமா, தட்டி தான் கேட்பேன். அதுக்கு தான் ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானா அடங்கும். உன்னை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன முழிக்கிற? உன் பலம் பலவீனம் எல்லாம் உன் குடும்பம் தானே எங்களுக்கு தெரியும். அத நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் பாரு. ஏய், உங்க 2 பேருக்கும் அவ்வளவுதான் மரியாதை. வெளியே போங்க. உன் பதட்டமே உன் பயத்தை காட்டி கொடுக்குது. இது போதும் எனக்கு. எப்படி நின்னு விளையாடுறேன்னு மட்டும் பாரு. ஏய், வெளியில போ. இல்ல கழுத்தை புடிச்சு தள்ள சொல்லவா? கணேசா, வா போலாம். வெளியே போய் நம்ம யாருன்னு காட்டுவோம். வரட்டா? கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு இவனை இப்படியே விட்டுற முடியாது. எதுக்கும் எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும்.